Daily. Taste the Daily. சென்னையில் மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருப்பதால் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகி உள்ளனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து மின் கட்டணத்தை பல்வேறு வகையில் நூதன முறையில் உயர்த்தி வருகிறது. மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் மறைமுகமாக ஸ்டாலின் அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு 1200 ரூபாய் என்ற அளவில் இருந்த மின் கட்டணம் இந்த ஆண்டு 5000 ரூபாய்க்கு அதிகமாக வந்திருப்பதாகவும், கடந்த ஆண்டு 324 ரூபாய் என்ற அளவில் இருந்த மின் கட்டணம் இந்த ஆண்டு 2500 ரூபாய்க்கு மேல் வந்திருப்பதால் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தி உள்ளனர். தேர்தலின் போது மாதம் ஒருமுறை மின்கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என பொம்மை முதல்வருக்கு பொதுமக்கள் காட்டமான கேள்வி எழுப்பியுள்ளனர். என் பேர் சபினா பானு. நாங்கள் கோடம்பாக்கத்தில் இருக்கோம். நாங்கள் போன வருஷம் வரைக்கும் 3000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கரண்ட் பில் கட்டணும். இந்த வாட்டி பார்த்தாங்களா 5700 ரூபாய் வருது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5000 ரூபாய் வந்துச்சிங்கன்னா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது? எதனால இந்த ஹைக் வருது? ஏதாவது சொல்றாங்களா ஈபில? அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடிக்கடி கரண்ட் போகுது. ஆனால் ஏசியும் ஓட்டுறதில்ல. ஆனால் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படி வருது. அதனால் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. லாஸ்ட் மினிட் வந்து 1/2 hour 40 minutes பிஃபோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்ன ரெக்வஸ்ட் பண்ணாலும் லேடிஸ்லாம் வந்து கியூவில் 1 hour நின்றுட்டு போயிடுறாங்க. திரும்ப ஏன் பண்ணக்கூடாது? கவுண்டர் மட்டும் ப்ரொவிஷன் வச்சுட்டு பிறகு ஆள் ஏன் போடக்கூடாது? இல்லையா சார்? ஆள் இல்லை, எது நோ ரெஸ்பான்ஸ் அட்டால். அவங்க வந்து சாதாரண ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு IAS IPS ஆஃபீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. பப்ளிக் ஆர் அப்செட் இல்லையா சார்? பப்ளிக் வந்து ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. அதனால் வேலையை விட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ லேடிஸ் கீழே நிற்கிறாங்க பாருங்கள். நாகை மாவட்டம் பனங்குடியில் நிறுவன விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காத CPCL நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் CPCL பொதுப்பணித்துறை நிறுவன சுத்திகரிப்பு ஆலையின் விரிவாக்கத்திற்காக பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக CPCL நிறுவன நுழைவு வாயில் முன்பு அப்பகுதி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த கட்ட போராட்டம் இந்த நீடிக்கும். இது ஆரம்பம். இந்த CPCL நிறுவனத்தை எங்க விடவே மாட்டோம் என்பதை சத்தியப்படி சொல்றாங்க. தாய்மார்கள் சத்தியம். போராடுவோம்.